வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்திய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 108 பாயிண்ட் நெகட்டிவும், சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 423 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல அதிகமா இறங்குனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி தான். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1156 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5% வரைக்கும் நல்லாவே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.5%, டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5% மேலே நல்லாவே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்கு 2 நாளாகவே. S&P 500 பார்த்தீங்கன்னா 1% மேலே நல்லாவே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இது கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்மளோட குவார்டர் ரிசல்ட் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறதுக்கு காரணமாக போயிட்டுருக்குது. ஏன்னா இப்போது டாப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரிசல்ட்டே கொடுக்கல. ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிஸ் பேங்க்கும் நெகட்டிவான இதில் தான் கொடுத்துருக்கு. அடுத்ததாக இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்துஸ்தான் பேங்க் இவங்களோட குவார்டர் ரிசல்ட்லாம் வந்துடும். ஸோ அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து என்டிபிசி, கோல் இண்டியா இவங்களோட ரிசல்ட்லாம் இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவார்டர் ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இம்பேக்ட் நல்லா ஏறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே அதிகமாக தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் பண்ணிங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3318 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 2572 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல. இதில் வந்து இந்த ஜனவரியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ட்ரேடிங் செஷன் போயிருக்கு. இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 46,576 கோடிக்கு எஃப்ஐஐ வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இல்லை டிஐ பார்த்தீங்கன்னா 49,367 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐயோட டிஐ வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் தான் போகுது. இதில் வந்து மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தா எஃப்ஐஐயோட சேலிங் தான் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் த்ரீயோட பர்ஃபார்மன்ஸு, அடுத்தது நம்ம இந்தியன் ருப்பியோட டவுனு. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் இன்ஃபேக்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுனில் போகிறதுக்கு அதிக சான்சஸாக போய்ட்டுருக்குது. இது இன்னும் அதிகமாக இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது நல்ல ஒரு ஸ்டாக்ஸை நல்லா பை பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். டாட்டா பார்த்தீங்கன்னா டாட்டா சியரா, ஹேரியர் ஈவி, அவினியா எக்ஸ்ன்னு சொல்லி இந்த கார்ஸோட குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. கார்ஸ் மாடல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக லுக்காக ஹை லுக்கில் இருக்குது. இன்னும் ப்ரைஸ் ரேஞ்செலாம் எதுவும் வரல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவியில் தான் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் ஏற்ற மாதிரி நியூ மாடலாக எல்லாமே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை எல்லாமே. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து மஹேந்திராவும் அவங்களோட ஈவி காரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் விரைவில் வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க டாட்டாவுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிட்டராக இப்போ இருக்கிறாங்க. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ வேறு இருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ ஹூண்டாயும் இப்போ வரப்போகிறாங்க, கிரிட்டா வந்து வரப்போகிறாங்க. அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 25 to 30 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஒய்டி வேறு வராங்க ஈவி இதில். ஸோ அவங்களும் ஒரு இது டஃப் கொடுக்கறதுக்காக எல்லா இதுலேயுமே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கொடுக்குறதா பிஒய்டி சொல்லியிருக்காங்க. இப்போ இருந்தாலும் 40 to 50 lakhs ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவியில் இவங்க தான் ஃபஸ்ட் லீடராக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா புது புது மாடலு, நியூ வெர்ஷனு, இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி நியூ லுக்ஸு, நியூ மாடல்னு சொல்லி எல்லாமே லான்ச் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறது தான் இவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்டோ செக்மெண்ட்டில் ஒரு பெரிய இதாக இப்போ போயிட்டுருக்குது.
இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் டாடா மோட்டார்ஸையும் கொஞ்சம் லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட இதில் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன்று, கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 ஷேர் வேறு பிரிய போகுது வேறு. ஸோ இவங்க நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாவே இருக்குதும். இந்த ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்ததாக ஹெச்எஃப்சிஎல்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஹெச்எஃப்சிஎல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடிக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4% மேலே நல்லாவே ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று இறக்கத்தில் தான் போயிருக்குது. இப்போ ஃபைனல் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 103 ரூபாங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏற்றம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸு பிஃபோராக 60 ரூபா 70 ரூபா ரேஞ்சில் இருந்தது. ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற ஆரம்பிச்சது. சரன்னு ஏறி அப்படின்னு நல்லா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 170 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கத்தில் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ ரிசல்ட் வேறு வரப்போகுது. இந்த வாரத்தில் வந்தாலும் வந்துடும். ஸோ வர ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பேக் டு ஒரு 70 ரூபா 80 ரூபா வருதுன்னா இந்த ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் தான். இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்மும் நல்லாவே இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயையும் டிஏயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்து குவார்ட்டர் 3 பிஸ்னஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா இது வந்து வெறும் 60 ரூபா 70 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு. சடனாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது நல்லா ஆர்டர் கிடச்சிது. ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற்றுனாங்க. அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ப்ரைஸும் ஏறுச்சு. அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஏற்றம் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா வரைக்கும் ரேஞ்சில் தொட்டுடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 790 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் வந்தது. இந்த ஸ்டாக் கூட நான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 550 ரூபாயில வாங்கி கிட்டத்தட்ட 700 ரூபா வந்தபோது நான் விட்டுட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு மட்டும் ஒரு இது பண்ணிவிட்டு நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ கரெக்டாக இறங்கிக்கிட்டே இருக்குது. நான் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இறக்கம் வந்தது. இப்படி ஏறுந்து திருப்பி இறக்கம் வந்துருச்சு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போயும் ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. இப்போதைக்கு பை பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்க. நல்லா இறங்கட்டும். நல்லா இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பை பண்ணிக்கலாம். கோல்டு ப்ரைஸ் ஏறினாலும் இது ஏறல. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்போ இருந்தாலும் ஒரு சடன் டைமில் கரெக்ஷன் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இதுலேயே பாருங்கள் வேல்யூம் நல்லாவே ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்குது. தட் மீன்ஸ் அவங்க வந்து எஃப்ஐடியை வந்து கண்டினியூஸாக சேல் பண்ணுறாங்க. இதில் லாக் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸ் தான். ஸோ அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்போ பை பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது இந்தியன் ஹோட்டலோட குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர்லேயும் சரி, குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லேயும் சரி நல்லாவே பீட் பண்ணி ஏறிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2533 கோடியாக இருக்குது இந்த 2024 டிசம்பர் குவார்ட்டரில். அதே 2023 டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1964 கோடி தான் இருந்திருக்கு. இதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 962 கோடின்னு இருக்குது. அதே டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 732 கோடியாக இருக்குது. இதில் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி நல்லாவே ஏறி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 633 கோடின்னு இருக்குது 2024 டிசம்பர் குவார்ட்டரில். அதே 2023 டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 477 கோடி தான் இருக்குது. இயர் ஆன் இயர்லேயும் சரி, குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர்லேயும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து இப்போதைக்கு பை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு தான் போயிருக்குது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் மேட்ச்லாம் இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொல்லி அப்போ ஏற ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏற்றம் தான். ஒரு ஏறும், சின்னதாக இறங்கும், ஏறும், இறங்கும், அப்படியே ஒரு சைட்வேஸ்லேயே போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 880 வரைக்கும் தொட்டுட்டு இப்போ பாருங்கள் ரீசெண்டாக 760 இறங்கியிருந்தது. ஏன்னா இந்த மார்க்கெட் இறக்கத்தில் இதுவும் நல்லா இறங்கியிருந்தது. இப்போ திருப்பி சின்னதாக ஒரு ஏற்றம். இப்போது குவார்ட்டர் 3 ரிசல்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. லாங் டேர்முக்குன்னு இந்த ஸ்டாக்ஸை இப்போது கன்சிடர் பண்ண முடியாது. மேபி இது மார்க்கெட் இறங்குறதுனால இதுவும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு சடன் டைமில் ஒரு கரெக்ஷன் ஏற்படும்.
நல்ல ஒரு கரெக்ஷனில் நல்ல ஒரு இதில் வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு வரப்போகிற இது இயரில் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிங்க. ஐடிசி ஹோட்டலும் இருக்குது, இந்தியன் ஹோட்டலும் இருக்குது, லெமன் ட்ரீ ஹோட்டல் அதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் லாங் டேர்முக்குன்னு பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளுக்காக கிடச்சிடும். அதை வச்சு நம்ம வெளில வந்துடலாம். அடுத்ததாக என்எம்டிசி ஷேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க போனஸ் ஷேர்லாம் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் வந்தது, கிட்டத்தட்ட ரூ. 70 ரேஞ்சில் இருந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்துட்டு இப்போ ரூ. 60 திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ 66ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ வரப்போகிற ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லாவே ஏற ஆரம்பிக்கும். இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுனில் தான் போயிட்டுருக்கு. டாடா ஸ்டீலு, இந்துஸ்தான் ஜிங்கு, இந்துஸ்தான் காப்பரு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஹிண்டால்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு மூமெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்குது. இல்லை இந்துஸ்தான் காப்பரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இதில் தான் போகுது. டாடா ஸ்டீலும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். இந்த ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் 7% வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 450 ரேஞ்சில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 247ன்னு வந்துருச்சு. சேம் லைக் டாடா ஸ்டீல் மாதிரியே. டாடா ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 180 ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக இறங்க ஆரம்பிச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 127 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு கீழே நல்லாவே இறங்கி போயிட்டுருக்குது. இது எப்படி வந்து திருப்பி டவுன் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் குவார்ட்டர் 3 ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹிண்டால்கோ நல்லாவே கொஞ்சம் இதில் ஏறிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ நல்லாவே கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்களும் ஒரு டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே 2% மேலே நல்லாவே ஏறி இருக்கு. பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 560 இருந்தது, 610 வந்துச்சு. ஷார்ட் டைமில் இப்போது இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் போயிட்டுருக்கு. பட் கண்டினியூஸாக போகுமாங்கிறது நம்ம எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் ஒரு சர்டன் டைமில் இறங்க ஆரம்பிக்கும். 2வது குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஹட்கோவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கிட்டு இருந்தது. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இறக்கம் வந்து கொடுத்துருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ வந்து 234 ரீசெண்ட் இயரில் ஒரு 260 வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இறக்கம், திருப்பி இறங்கி வந்து 200 வந்துட்டு திருப்பி ஒரு சின்னதாக ஏற்றம் ஏறி இருக்கு. பட் கிளியர் ட்ரெண்டு இன்னும் வரல. ஒரு ரிசல்ட் வரட்டும், இன்னும் 2-3 நாளில் வந்துடும். எப்படின்னு கம்மிங் வீக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லாவே ஒரு ஏற்றம் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே ஏறி இருக்குது. கரெக்டாக பாருங்கள் இந்த 190 பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே ஏறி இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சொன்ன 210 220 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்துருச்சுன்னா சடன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ஏன்னா இப்போது ரிசல்ட் எப்படி இருந்தாலும் இன்னும் அடுத்த வாரத்துக்கு அப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஏறுதும் இறங்குது ஏறுது இறங்குது இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு 200 கீழே திருப்பி ஒரு 220 நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு 190 180 வரும்போது திருப்பி கொஞ்சம் பை பண்ணி வச்சுக்கிங்க. இன்னும் ஃபர்தராக இருந்தால் ஓகே. இல்லை லாபம் வந்தாலும் அதிலே வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கிங்க. இல்லை உங்கள்கிட்ட அதிக குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி குவான்டிட்டியை மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. மீதி இதை அப்படியே ரன் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வர ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. உங்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% 30% ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி அதில் எடுத்துட்டு அடுத்ததுக்கு அந்த வர ப்ராஃபிட்டை வேற ஒரு நல்ல கம்பெனி நல்ல ஒரு பையிங் டவுன் சைடில் இருக்குதுன்னா பையிங் ரேஞ்ச் வரும்போது அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தை பார்க்க பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20% 30% ப்ராஃபிட் வந்துச்சுனாலே மோஸ்ட்லி ஒரு பாதி குவான்டிட்டியாக கட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து அடுத்ததுக்கு ரன் பண்ணுறதுக்கு உள்ளதை பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.